என்னாச்சு டாடி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா அடிச்சாங்களோ? இல்ல இல்ல இல்ல, திட்டாங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்டா பேச மாட்டேன்? உங்க அம்மாவோட பிளட் பாதி உன் உடம்புலயும் ஓடுதல்ல, அப்புறம் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். அப்புறம் பேசிக்கலாம். என்னத்தடா அப்புறமா பேசுறது? உங்க அம்மா மாதிரி பஜாரியான ஒரு பொம்பளை நாளைக்கு உனக்கும் பொண்டாட்டியா வந்து மாட்டினா அப்ப தெரியும்டா. ஓகே, அப்புறம் பேசி. அந்த மாதிரி ஒரு பஜாரி உனக்கு பொண்டாட்டியா வந்து மாட்டி தினம் தினம் தேல் கொட்டுற மாதிரி உனக்கு கொட்டிக்கிட்டே இருந்தா அப்ப டாடியோட வலி என்னங்கிறது உனக்கு தெரியும்டா. முடிச்சிட்டீங்களா டாடி? இல்லையே, இனிமே தான் நான் ஃபைனல் டச்சே கொடுக்க போறேன். ஓகே ஓகே, தாராளமா கொடுங்க. அதாவது என்னதான் டார்ச்சர் கூடிய பொண்டாட்டியா அமைஞ்சாலும் சில புருஷமாருங்க உலகம் போட்டும் தத்துவ ஞானின்னு சொல்லி பேர் எடுப்பாங்க. இது வரலாற்று சான்று. அதுக்கு உதாரணம் தான் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் உடைய வம்சாவளி தான் உங்க டாடி. இதுல எந்த காரணம் கொண்டு ஒரு சின்ன டவுட் கூட உனக்கு வரக்கூடாது. என்ன சொல்ற? எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல டாடி. கிண்டலா? போன் போன். ஓ, கிரேட் எஸ்கேப் டாட். ஹலோ மாப்ள, நான் தான் ரவிச்சந்திரன், இந்தியால இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உன் தங்கச்சி எல்லாம் கட்டி இருக்கேன். வெட்டு குத்து ஒண்ணு மட்டும் தான் பாக்கி, மத்தபடி சகலமும் சரமாரியா நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? நக்கலா? சரி, சும்மா தான் போன் பண்ணியா இல்ல ஏதாவது விசேஷமா? நம்ம லல்லிக்கு வர 7ஆம் தேதி நிச்சயதார்த்தம். என்னாச்சு? தகவலே தராம திடுதுப்புன்னு இப்படி ஏற்பாடு பண்ணிருக்க? லவ்னு வந்து நின்னா முடியாதன்னும், ஓன்னு கதறினா ஓகேன்ட்டோ. யோ யோ, உன் பொண்ணு லல்லியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவ கம்பெனிட்ட தயாரா இருந்திருப்பா. அதனால வேற வழியே இல்லாம தான் ஒத்துருப்ப. பூசி மெழுகாது. உங்க அண்ணம்மா அவர் பொண்ணு யாரையோ லவ் பண்ணி நிச்சயதார்த்தம் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். லவ்வா? நான் பண்ணலமா, உங்க அண்ணன் பொண்ணு. என்னென்ன லவ்னா கண்ணை மூடி தலையாட்டிடுறதா? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களேம்மா. ஆமா, பையன் நம்ம வசதியில பாதியாவது இருப்பானா இல்ல அதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. எல்லாம் விசாரிச்சுதான் ஒத்துக்கிட்டேன். பார்வதி, நீ குடும்பத்தோட வந்து உன் கையால இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுதான் எனக்கு மரியாதை. புரிஞ்சுதா? போன் கொடுங்க டாடி. ஹாய் ஆண்டி, நான் லல்லி. எப்படி இருக்க லல்லி? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க வரும்போது சந்தோஷ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சின்ன வயசுல எப்போ பார்த்தது. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துறோம். சந்தோஷ். எஸ் மாம், we are going to India. இந்தியா? நீங்க எதுக்கு குதிக்கிறீங்க? நானும் சந்தோஷம் மட்டும் தான் போறோம். என்னம்மா இது? இந்தியானா எனக்கு உயிர் உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் யுஎஸ்ல கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ணே, நம்ம வீட்டுக்கு பிளஸர் கார் வந்திருக்குனே. ஹாய் அண்ணா. லலிதா, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சாக்லேட். அடடே, அண்ணனுக்கு சாக்லேட் குடுக்குறது இன்னும் மறக்கலையா நீ? ஏய், கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? கல்யாண பொண்ணா? எப்போ? ஆவணி 22. என்னம்மா, இன்னும் 15 நாள் தானே இருக்கு. ஆமாண்ணா, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட மாட்டோம். என்னது 2 நாளைக்கு முன்னாடியா? முடியாது முடியாது. இவளை நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். ஏய், உன் கல்யாணத்துக்கு நான் எத்தனை நாளைக்கு முன்னாடி வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் கிட்டே கேளு. யூ அண்ணா அண்ணா, நீங்களே சொல்லுங்க. அவ கல்யாணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் வரணும்? என்ன, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். ரைட். ஏன் கல்யாணத்துக்கும் இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நானும் உங்க தங்கச்சி தானே, அனுப்பி வைங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதுக்கு இல்லம்மா, 15 நாளுங்கிற அவ்வளவு நாள் நான் கவிதாவை புரிஞ்சிருந்ததே இல்லம்மா. அவ மட்டும் இருந்திருக்காளா என்ன? என் கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்லாதீங்கண்ணா. நல்ல அண்ணால, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா, போறியா? நீ வேணாண்ணா, நான் போல அண்ணே. போயிட்டு வாமா. அம்மாடி, ஜாக்கிரதை. கிச்சன்ல இருந்து நியூஸ் வந்துச்சு. என்ன நீ குரங்குன்னு சொன்னியாமே? சிச்சி, குரங்குன்னு சொல்லலையே, லண்டன் குரங்குன்னு சொன்னேன். லண்டன் குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தா. ஏய், லூசு லூசு. யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? ரவியை பார்க்கணும்டா. சரி சரி, நீ அப்புறம் பேசு.
இது ஜேபி அந்த பிசினஸ் பார்ட்னர். இது என் பொண்ணு. உங்க அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். யார் அந்த பையன்? என் தங்கச்சி பையன் சந்தோஷ். லண்டன் படு சுறுசுறுப்புடா. பையனை பார்க்கலாம்னா பொறுக்கூறுக்க வராம. ஓமா. Hey, I'm Shalu. Can I join you? Hey, Shalu, come on! What, Dad? India? Oh, full of pavadas and chudidars, Dad. So colorful. Yeah. Okay then. See you later. Bye bye. Take care. Hey, நீ யாரும் என்ன பண்ற? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இது ஏன் ரூம்? வெளிய போ. Actually நான் தான் தெரியாம நீ எதுவும் பார்க்கலல. Nothing. வெளிய போ. Are you sure? கடவுளே, பார்க்கல, வெளிய போ. Thank God. Okay. Shake your body. Hey, nice horse. ஏய், அத டச் பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். Thank you for the information. ஏய், சொல்றேன். விளையாடாத, சொன்னா கேளு. இது என் அண்ணன் கொடுத்தது. ப்ளீஸ். உங்க அண்ணன் கொடுத்ததா? இந்தா. போ, வெளிய போ. ஓகே. எனக்கு ஒரு டவுட். நானும் தான் உன்னை அடிக்கடி டீஸ் பண்றேன். இதே வேற பொண்ணா இருந்திருந்தா இந்தியன் செப்பலாலேயே நடிச்சிருப்பா. நீ அப்படி எதுவும் பண்ணலன்னா சம்திங் நத்திங். எங்கடா உன் ஜெட்டி? ஸ்விம்மிங் பூல்லே விட்டுட்டியா? ஆமா, போய் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் தண்ணியில கண்டம். பாட்டிக்கு இது நிம்மி, இது டிம்மி, Hi. இது அனிதா, அது சரிதா. ஹாய். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. I don't like this. என்கிட்ட கொடு, நான் சந்தோஷ்க்கு தரேன். ஏய், எங்கடி போற? எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. So sweet. Thanks. ஸ்வீட் நான் செய்யல சந்தோஷ். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னா. நோ ப்ராப்ளம். எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷோட டாடி லண்டன்ல டாப் 500 மில்லியனர்ஸ்ல ஒருத்தர். ஒரு பெரிய மேன்ஷன், 100 ஏக்கர் எஸ்டேட், 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏன் சார்ட்டர்ட் ஃப்ளைட் கூட இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாதிதான். ஏய் ஷாலு, உங்க டாடிக்கு என்ன குறைச்சலாவா இருக்கு? ஆஃப் கோர்ஸ். ஏன் டாடியும் கோடியில தான் பொருள்வாரு. எங்க தெருக்கோடியிலையா? Relax. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷ் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். ஹே கவிதா, what about you? நானும் கோடீஸ்வரி தான். அப்படியா? எவ்வளவு சொத்தமா இருக்கு உன்கிட்ட? எங்க ஊர்ல சின்னதா ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 மாடுங்க, 40 கோழிங்க. இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து. வெல் செட். பாய் சந்தோஷ். Bye. ஹே, என்ன அங்கேயே பாக்குற? கவி, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியறான். Why? She's something. ஏப்பா முத்துப்பாண்டி, சொல்லுங்கய்யா. உன் தங்கச்சி தான் படிப்பை முடிச்சிருச்சுல்ல, ஆ. காலாகாலத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து
கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானப்பா. நல்ல இடமா வரணும்னு தான் நான் காத்துட்டு. எனக்கு அதான்ப்பா பிரச்சனை. பையனும் படிப்பை முடிச்சிட்டான், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னா எந்த பொண்ணா இருந்தாலும் வேணாங்கிறானப்பா. ஆனா உன் தங்கச்சியா இருந்தா உடனே கட்டிக்கிறேங்கிறானப்பா. என்ன தம்பி யோசிக்கிறாப்புல இருக்கு? என் பையனை உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு வார்த்தை நம்ம கவிதாவை கேட்கணுமா? கவிதாவை கேட்கணும். நம்ம மாஸ்டரையும் ஒரு வார்த்தை கேட்கணும். யார்? நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரா? அவர் ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டுறதோட இருக்கட்டும்ப்பா, கல்யாணத்துக்கு அவர் எதுக்குப்பா? ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டுறது மட்டும் இல்லைங்க, வந்துட்டாரியா இவங்க குடும்பத்திலயும் எந்த நிகழ்ச்சிக்கு எந்த கொடி காட்டுறதுன்னு முடிவு பண்றது என்னுடைய பொறுப்பு. இந்த ஊருக்கு எப்படி நீங்க பெரியவரோ அந்த மாதிரி முத்துப்பாண்டி குடும்பத்துக்கு நான். சரியா? இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டைமுக்கு வராது, ஆனா ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும் டைமுக்கு வந்துடுறிய. ஏப்பா முத்துப்பாண்டி, என்னமோ கேட்கணும். நீ கேட்கவே வேணாம், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். கவிதா வரட்டும், கேட்பேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர விக்னோப சாந்தயே அகஜானன பத்மாஸ்கம் கஜானன மஹர்நிஷம். நிச்சயம் பண்ற நேரத்துல ஏன்டா இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மாரா, உன் பொண்ணை லோக்கல்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா என் பொண்ணு அப்படியா? பாரின்ல லண்டன்ல கொடுக்க போறேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போக முடியுமா? பார்த்துட்டு வர முடியுமா? அப்ப நீ லண்டனே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸா? அத கொடுமா. என் பொண்ணுக்காக லண்டனுக்கு ஓபன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்டா. எல்லாரும் ரெண்டு வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்க போறேன். அதாவது மிராஸ்தார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். யார் அது? விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். அதான் யாருன்னு கேக்குறேன்லப்பா. அதான் சார், விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு. இருந்து தொலைட்டியா? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ, அது உங்களை இல்லங்க, நீங்க படிங்க. விருதாச்சலம் நிறுத்து. நீங்க நிறுத்துனீங்க? அவர்தான் நிறுத்த சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க. அதாவது விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியத்தின் மகனான ரவிச்சந்திரன் மகன். உனக்கு எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, அது ரொம்ப லேட் ஆயிடுமே. நீ கிழவி ஆயிடுவ. பரவாயில்ல பேராண்டி. இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் 10 ஆடு, 40 கோழி, 50 மாடெல்லாம் இருக்கு. அறிவு, டைம் என்ன? டைம்? எனக்கு டைம் பார்க்க தெரியாது. சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரெண்டு முள்ளுமே வாட்சுக்குள்ளதான் இருக்கு. என்னமா அது? நிச்சயதார்த்த பாத்தியே கல்யாணத்தை விட ரிச்சா இருக்க. தங்கச்சி, நீ வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த பங்கனே களகட்டி இருக்கு. இந்த ஸ்ரீதேவி காலடி எடுத்து வச்சமான்னு சொல்லுவாங்களே, அது இதுதாமா. முதவி அளக்காதடா. அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. கால கூட புடிப்படா. எத்த பயலாச்ச நீ? எல்லாம் கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. என்னது? இதுதாமா. என்னது இது? நெக்லஸ்மா. ஓ, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல. என்னமா பெரிய எக்ஸ்பென்ஸ்? 15 லட்சம் ரூபாய். லண்டன்ல 2 தடவை கெண்டகி சிக்கன் ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தா சரியா போயிடும். புடி நல்லா காக்கா புடி. நீ என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. இந்தமா, இத வாங்கிட்டீனா என் ஃபேமிலியே சந்தோஷப்படும். எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம்? என்னமா அப்படி கேட்ட? அங்க வர உன் பையனையும் என் பொண்ணையும் ஜோடி படுத்து பாத்தியா? அடடா, எங்கன்னே பற்றும் போல் இருக்கே. உன் கண்ணுல கொள்ளி எடுத்து வைக்க அவங்கள பார்த்தா வாந்தி வருதுடா. Hi Shweta, he's Santosh. Hello. Okay, I'll see you later. இழந்த பழம் எனக்கு தான். நானா? இந்த செவந்த பழம் எனக்கு தான். Hey, இவன் தான் சந்தோஷ், my boyfriend. Hi. என்ன சந்தோஷ், பின்னாடி நிக்கிற, முன்னாடி வா. பால் பழம் எனக்கு தான், பாயாசமும் எனக்கு. சந்தோஷ், எங்க போயிட்ட? ஹே, ரொமான்ஸா? நடிதா. Hi. Hi. Hey, come with me. Kavita, she's my best friend. This is Bharati and this is Pooja. டாடி கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் வாமா. நீ இவங்களோட பேசிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. நீங்க அவ காலேஜா? ஆமா. Very nice dress, yeah. Yeah, of course. என்னது எப்படி பாக்குற? என்ன உனக்கு? ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வரியா? அதுக்கு வேற ஆள பாரு. எனக்காக சொல்ல, உனக்காக தான். ப்ளீஸ் கோ. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னென்னமோ நினைப்பாங்க, அதுக்கு தான் சொல்றேன். அப்படி வா. நோ சான்ஸ். நான் வர மாட்டேன். உனக்கு என்ன மர கைண்டிடுச்சா? இல்ல, உனக்கு தான் ஜாக்கெட் ஹூப்ஸ் கலந்து இருக்கு.
நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற. உன் முதுகுல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு. இதை சொன்னாலும் நம்ப மாட்டியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து லலி, உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். ஏ ஹீரோ. ஹாய் மேன். என்னடி ஆச்சு? உட்கா வந்துடுச்சுடி. உன் ட்ரெஸ் வேண்டாம்னு கேட்டியா? சரிடி. மாட்டியாச்சு. ஓகே. ஆயிப்போயாவரா? என்ன விளையாட்டுது? இதுதான்டா 7 ஸ்டோனு. கிட்டி ஸ்டோனா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்டா. ஒரு இடத்துல கல்லு சேரும் போது கலைக்கணும், திரும்ப அடுக்கும் போது அடிக்கணும், அடிக்கணும், கலைக்கணும். அதான்டா விளையாட்டு. இதுல நான் பெரிய சாம்பியன்ல. என்னையா விளையாட்டுது? படக்கூடாத இடத்துல பட்டிச்சண்டா. விளையாட்டுனா முன்ன பின்ன படத்தாண்டா செய்யும். பட்டாலும் நாம தானே தாங்கிக்கணும். பட்டுச்சா? ஏதோ குண்டு பல்ப் போடுங்க மாதிரி சத்தம் கேட்டுச்சே. பல்பில் ஸ்டோனு. அவன் கிளாஸ். பால வேற காணோம். தாண்டா நானும் தேடிட்டு இருக்கேன். கவிதா, அந்த குதிரை பொம்மை உன்னோடதா? இந்த பால் பட்டு அது உடைஞ்சு போச்சு. ஏய் கவி, நீ இவ்ளோ ஃபீல் பண்றேன்னா இந்த பொம்மை உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரியுது. இது எங்க அண்ணன் எனக்காக செஞ்சு கொடுத்தது. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருக்கு. இப்படி என்னை விட்டு போயிடும் நினைக்கவே இல்லை. அழாத கவி. எனக்கு எங்க அண்ணன் நினைப்பு வந்துருச்சு. ஸ்டார்ஸ் என்ட்ரியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் ஹெல்ப் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. ரொம்ப கஷ்டம்தான். இது உங்க அண்ணன் கொடுத்த குதிரை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வச்சேன். அந்த நிலால கலங்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் நான் ஓட்டி இருந்தது தெரிஞ்சது. அதை மறைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். பிடிச்சிருக்கு. நிஜமா பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் சந்தோஷ்.
நீ சொல்லல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குட் நைட். கூப்பிட்டியா? இல்ல, எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு. உண்மையை சொல்லட்டுமா? என் பேர்ல இருக்கிற சந்தோஷத்தை எப்பவும் முகத்துல பார்க்கணும்னு. அவ்வளவுதானா? யா, நிஜமா அவ்வளவுதானா? அப்போ சம்திங் சம்திங் இல்லையா? What? Hey! அநியாயத்துக்கு அழகா இருக்க. ஒன்னே ஒன்று. முத்தம் சத்தம் இல்லாம. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த டைம் நம்ம டிசைட் பண்றதுல தான் இருக்கு. சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் கவி சந்தோஷ் வேணும் கவி. சந்தோஷ் ப்ளீஸ் கவி. சந்தோஷ் கவி ப்ளீஸ். சந்தோஷ் சந்தோஷ் அப்பல எங்க போனீங்க? பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு ஆலோசனைனா எனக்கு மரியாதையா இருக்கும். லல்லி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. குட் மார்னிங் சார். மார்னிங். தேங்க் யூ. என்ன சந்தோஷ், எப்படி பாருக்க? கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடக்குது. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன் மூடு என்னங்கிறது உன் குரலை வச்சு எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லு. நான் தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, போன் உங்க அம்மாட்ட கொடு. அப்பா என்னடா பக்கத்துல இல்லையா? ஹலோ. ஏமா, நம்ம பிள்ளைய பாத்துக்கிறத விட கல்யாண கச்சேரி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? சந்தோஷ் பேசுறதே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? நல்லா தானே இருக்கான். நேர்ல இருக்கிற எங்களுக்கு தெரியாம அங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிரச்சனை அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் லல்லி கிட்ட போன கொடு. லல்லி, சந்தோஷோட அப்பா உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க அங்கிள். வாழ்த்துக்கள் லல்லி. தேங்க்ஸ் அங்கிள். ஒன்னும் இல்லம்மா, சந்தோஷ் ஒரு ப்ரெஷியஸ் பேபி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டு பிறந்தவாங்க. அவன் முகத்துல ஒரு சின்ன கவலை கூட படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பாசமா வளர்த்தினேன். பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்பாக்கள் அடிச்சு வளர்க்கறது வழக்கம். ஆனா இது வரைக்கும் நானும் அவனை அடிச்சதில்லை, அவங்க அம்மாவே அவனை அடிக்க விட்டதில்லை. ஆனா இன்னைக்கு அவன் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கன்ஃபார்மா எனக்கு தோணுது. எனக்கு என் கையும் உள்ள காலும் உள்ள. கொஞ்சம் தயவு செய்து என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணுமா? சந்தோஷ், சாரி சந்தோஷ், நான் வேணும்னு அப்படி செய்யல. எனக்கே தெரியாம அப்படி நடந்துருச்சு. வேணும்னா இப்ப முத்தம் கொடுத்துக்கோ. முத்தம் மட்டும் இல்ல, உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஏன் அழற? உன் மனசை கஷ்டப்படுத்தினல, அதான். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழுற. தெரியல, நீ அழறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழாத, நான் தானே தப்பு பண்ணேன். சாரி. இல்ல கவி, நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல என் தப்பு தான். இல்ல கவி, நான் தான் கொஞ்சம் ஓவரா நடந்துட்டேன். என்ன ஓவர்? லவ் பண்ற பொண்ணு கூட க்ளோஸா பழகுனா தப்பா? ஐயோ இல்ல, எனக்கு எது சரி எது தப்புன்னே தெரியாது. ஐ அம் an idiot. நீ ஃபாரின்ல வளர்ந்தவ, உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன்ல, நான் தான் தப்பு பண்ணேன்னு. சந்தோஷ்,
சந்தோஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட. இல்லடி, என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க 2 பேரும் உங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? விடல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன்.